ஹாய், கிச்சனுக்கு கொஞ்சம் புதுசாக கண்டெய்னர் செட்ஸ் எல்லாம் ஆர்டர் பண்ணியிருந்தேன். சரி, அது வர்றதுக்குள்ளே கிச்சன் க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஷெல்ஃபெல்லாம் க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஃபுல்லாக தொடச்சி எடுத்துட்டேன். ஷீட்டுமே எடுத்து நல்லா வாஷ் பண்ணி போட்டுட்டேன். ஹஸ்பண்டுக்கு கொஞ்சம் கோல்டு இருக்குது. சரி, லஞ்சுக்கு மிளகு ரசம் செஞ்சு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 தக்காளி இந்த மாதிரி 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ ஒரு கடாயில் 3/4 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் குருமிளகு சேர்த்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கணும். நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்துட்டு இதை மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டு ஒரு 7 பல்லு பூண்டு சேர்த்து கொரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ரசம் தாளிக்கிறதுக்கு கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு, 1 வரமிளகாய், கருவேப்பிலை சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட்டையும் இதில் சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு 1/2 ஸ்பூன் சக்தி ரசம் பொடி சேர்த்தா போதும். எண்ணெயில் 2 நிமிஷம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் தக்காளி நல்லா கரைச்சி வச்சுக்கணும். இந்த தோலெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டேன். அதை கரைச்சி சேர்த்துட்டு இது கூட கல்லுப்பு, கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா நுரைச்சி வரும்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். என்கிட்ட கொத்தமல்லி தழை இல்லை, அதனால் அதை சேர்க்கல. இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு மூடி போட்டு வச்சிடலாம். சைட் டிஷ்க்கு பார்த்தீங்கன்னா முட்டை பொரியல் தான் செஞ்சேன். லஞ்சு சூப்பராக சாப்பிட்டாச்சு. நாளைக்கு இன்னொரு vlogல பார்க்கலாம். பாய்.